ஹாய், நேற்று நல்லா வெயில் போட்டுட்டு இருக்கேன். நைட்டு மழைலாம் வராதுன்ட்டு நம்பி துணியெல்லாம் காய வச்சு தப்பாக போச்சு. நைட்டுலாம் அடமழை, துணியெல்லாம் ஃப்ரீ வாட்டர் வாஷ் ஆகிடுச்சு. காலையிலே தண்ணியெலாம் வடிஞ்சதுனால அப்படி இப்படிமா எடுத்து திருப்பி போட்டுட்டேன். இந்த ட்ரைபாடு சுமார் 4 வருடங்களுக்கு முன்பு தம்பி என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த யூடியூப் ஜேர்னிலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. போன வீக்கு சின்னதாக உடஞ்சி போச்சு. அதனால சேட்டை இந்த பர்த்டே கிஃப்டாக இந்த பெரிய ட்ரைபாடு வந்து வாங்கி கொடுத்தாங்க. புதுசானதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. போக போக பழகிடும். நல்லா இருக்குது. ப்ராடக்ட் வந்து ரைட் சைடில் டேக் பண்ணுறேன். அப்படி கடவுள் கிருபையால் இன்னொரு வருடம் என்னோட வாழ்க்கையில் கடந்திருக்கேன். ஃபீலிங் ஸோ பிளஸ்ட். நாம் எதிர்பார்த்துருக்கிற பிளஸ்ஸிங் வந்து கிடைக்கலனாலும் அதுக்கு மேலே பல சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து இந்த இதில் வந்து நடந்திருக்கு. எப்போவுமே சேட்டா மம்மி, தங்கச்சி, அம்மா, அப்பா, தம்பி, என் ஃப்ரெண்டு சரிபாவும் தான் விஷ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஆட் ஆனால் சோபி சிஸ்டரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. இந்த யூடியூப் சேனலில் கிடைச்ச ஒரு நல்ல உறவு அவங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கறியும் தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் கறி இருந்ததால் லஞ்சுக்கு சிம்பிளாக கீ புலாவ் செஞ்சு சேட்டா வந்ததும் லஞ்சு முடிச்சாச்சு. பின்னர் வெயிட் பண்ணட்டா. பாய்.